நல்லா இன்ட்ரஸ்டிங்கா ஒரு ஹாரர் ஃபிலிம் பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, நான் சொல்ற இந்த படத்த ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துடைய பேர் மா ஊரி பொலிமேரா 2. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட்ட நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட்ட பார்க்கும்போதே, சும்மா நார்மலா தான் ஆரம்பிச்சேன். ஆனா அந்த படமே நல்லா இன்ட்ரஸ்டிங்கா செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடு குடுத்து முடிச்சிருந்தாங்க. செகண்ட் பார்ட்ட பார்க்குறேன். இந்த படத்த பார்த்து முடிக்கிறப்போ, அது ஒண்ணுமே இல்லன்ற அளவுக்கு இந்த படம் அத விட இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே சீனுக்கு சீன் நெறைய ட்விஸ்ட் இருக்கும். அதே மாரி பிளாக் மேஜிக் கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு புடிக்கும்னா, இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா புடிக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த படத்துடைய முதல் பாகத்த பார்க்கறதுக்கு டைம் இல்லன்னு வச்சுக்கோங்க, நீங்க டைரக்ட்டா இந்த படத்தையே பார்க்கலாம். ஏன்னா, இந்த படம் ஆரம்பிக்கும்போதே ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன நடந்துச்சுன்றத மொத்தமா காமிச்சுட்டு தான் கதைக்குள்ளேயே போவாங்க. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட்ல அடல்ட் கான்டென்ட் கொஞ்சம் நெறைய வரும். ஆனா, செகண்ட் பார்ட்ல சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா இருக்காது. இருந்தாலும் இந்த படத்த நீங்க தனியா பார்க்கறதே பெட்டர். படம் கிளைமாக்ஸ நோக்கி போய்க்கிட்டு இருக்கும்போது, இவ்வளோ நேரம் நல்லா போயிட்டுருந்த படம் என்ன சப்பையா முடியிற மாரி இருக்கேன்னு அப்பதான் யோசிச்சேன். ஆனா, அதுக்கப்புறமா சில கொஸ்டின் மார்க்ஸ் எல்லாமே வச்சு அடுத்த பார்ட்டுக்கு சூப்பரா ஒரு ரீட் ஒண்ணு குடுத்துருந்தாங்க. இந்த படம் தெலுங்குல மட்டும் தான் இருக்கு. இந்த படம் எந்த ஓடிடில இருக்குன்றத நான் கமெண்ட்ல மென்ஷன் பண்றேன். ஸோ நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா, இந்த படத்த ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாரி நெறைய கான்டென்ட் பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.